பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வசனம், எங்கள் போதகம் வஞ்சகத்தினாலும் துர்ராசையினாலும் உண்டாகவில்லை, அது கபடமுள்ளதாயும் இருக்கவில்லை. பவுல் ஒரு சாட்சியா இந்த வசனத்தை சொல்றார். முதல்ல எங்களுடைய போதகத்துல வஞ்சகமே இல்லை அப்படின்னு பவுல் சொல்றார். இந்த வசனம் முதலாவது ஊழியக்காரர்களாய் இருக்கிறவர்களுக்கு மிக நெருக்கமான வசனம். இப்படிதான் இன்னைக்கு ஊழியம் செய்கிற அனைத்து ஊழியக்காரர்களும் இருக்கணும். வஞ்சகம் இல்லாத ஒரு போதகத்தை செய்கிறவர்களாய் இருக்கணும். அநேக நேரங்களில் வஞ்சகம் நிறைந்த போதகம்தான் அதிகமாக இருக்கு. இன்னொரு ஊழியக்காரரை பழி வாங்குறேன்னு சொல்லி இவங்க போதகம் பண்ணுற இடத்துல வஞ்சகத்தனமான போதகம். இந்த மாதிரி போதகங்களை நாங்கள் செய்கிறது இல்லைன்னு பவுல் சொல்கிறார். வேற என்ன வஞ்சகம்? உள்ள விஷத்தை வச்சுக்கிட்டு வெளியில நல்லவர்களை போல போதகம் செய்வது. உள்ள அநேக தீமையான காரியங்களை, தீமையான எண்ணங்களை, தீமையான திட்டங்களை உள்ள வச்சுக்கிட்டு வெளியில நல்லவர்களை போல ஏமாற்றுபவர்கள் பெருகி கொண்டே இருக்கிறாங்க. இப்போ வெள்ளையும் சொல்லையும் போட்டிருக்கிறாங்க, ஆனால் உள்ள அவ்வளவும் அசுத்தமாக இருக்குது. ஆனால் வெளியில் பார்க்கும்போது புற அழகை பார்க்கும்போது பரிசுத்தமாக தெரியுது. ஆனால் அவ்வளவும் தீமை. வஞ்சகம் வஞ்சகம் நிறைந்திருக்கிறார்கள். ஊழியக்காரர்களுக்குள்ளேயே இப்படி இருக்குன்னா அப்ப மற்றவர்கள் எப்படி இருப்பாங்க? முதல்ல ஆண்டவர் சொல்ற விஷயம், கிறிஸ்தவர்களுக்கு இதை சொல்றார், நீங்க வஞ்சகம் நிறைந்தவர்களாய் இருக்காதீங்க. யார் மீதும் எந்த வஞ்சகமும் வன்மமும் வேண்டாம். ஒருத்தர் உங்களுக்கு தீமை செய்திருக்கலாம், உங்களை எதிர்த்து பேசியிருக்கலாம், உங்களை அவமானப்படுத்தியிருக்கலாம், உங்களை நிந்தித்திருக்கலாம், எது வேணாலும் செய்திருக்கலாம். ஏதோ நேரடியாக பேசுகிறீங்க, ரைட், அதுவே பேச வேணாம் தான் வேதம் சொல்லுது. பேசுகிறீங்களா, ரைட், அதோடு விட்டுட்டு போயிடு. ரொம்ப பேசி அதை சண்டை போட்டு பெரிய அளவில் கொண்டு போய் விட்டுறாதீங்க. அது மட்டும் இல்லை, அதை வஞ்சகமாய் உள்ளே வைத்து கொண்டு எப்போ சந்தர்ப்பம் வரும், எப்படி பழி வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட தெரியாது. இது சாத்தானுடைய குணம். அவன் வஞ்சகத்தனமாக தான் ஒவ்வொரு காரியத்தையும் செய்து இன்னைக்கு மனிதர்கள் விழுந்து போனார்கள். மரணத்தை நாம் தழுவினோம். அதனால் நமக்கு மரணம் என்பதே ஒன்று கிடையாது. ஏதேன் தோட்டத்தில் நல்லா நித்திய ஜீவனோட சந்தோஷமாக வாழ்ந்திருக்கலாம். அந்த வஞ்சகத்தன்மையினால, ஏன்னா அவனை தள்ளிட்டு ஆண்டவர் நமக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால அந்த வஞ்சகம் அது வேண்டாம். ஊழியக்காரர்களுக்கு இது வேண்டவே வேண்டாம். அடுத்தபடியா என்னவா, துர்ராசையினாலும், ஏதாவது ஆசைக்காக, ஏதாவது தேவைக்காக, ஏதாவது பொருளுக்காக, ஏதாவது ஒரு நோக்கத்திற்காக நாங்கள் உங்கள்கிட்ட வந்து பேசலை, போதகம் பண்ணலை. இதையும் நான் சாட்சியாக சொல்கிறேன்னு பவுல் சொல்கிறேன். துர்ராசையெல்லாம் எங்களுக்கு கிடையாதுங்க. அப்படிப்பட்ட எண்ணமும் எங்களுக்கு கிடையாதுங்க. நாங்கள் இயேசுவை உங்களிடத்துல சொல்லுகிறதற்கு ஒரே விஷயத்தான், அது எங்கள் தலையின் மீது விழுந்த கடமை. அதை மாத்திரம்தான் நாங்கள் செய்கிறோம். நாங்கள் விதையை விதைக்கிறோம், விளைய செய்கிறது இயேசு தான், நாங்கள் அல்ல. ஆனால் எங்களுக்கு எந்த ஆசையும் இல்லை. ஏதாவது உள்ள நாங்கள் ஆசையை வச்சுக்கிட்டு எங்கள் ஆசையை பூர்த்தி செய்யணுங்கிறதுக்காக, எங்கள் தேவையை பூர்த்தி செய்யணுங்கிறதுக்காக
அது சம்பந்தப்பட்டமான போதகங்களை பேசி மக்களை கவர்ந்து அந்த தேவைகளை நிறைவேற்றிக் கொள்கிறவர்கள் நாங்கள் அல்ல. இந்த நிச்சயம் ஒவ்வொரு போதகர்களிடத்துலையும் இருக்கணும். ஒவ்வொரு ஊழியக்காரர்களிடத்துலையும் இருக்கணும். எத்தனை பேர்கிட்ட இப்படிப்பட்ட நிச்சயம் இருக்கு? அதுல நாம கவனிக்க வேண்டி இருக்கு. ஆனா விசுவாசிகள் ஈஸியா கண்டுபிடிக்கலாம் இப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை. அப்படி இருந்தும் ஏன் மதிமயங்கி போய் விழுந்து போய் கொண்டிருக்கிறாங்க இப்படிப்பட்ட ஊழியக்காரர்களுக்குன்னு தெரியல. கர்த்தர் அறிவார். கபடம் உள்ளதாயும் இருக்கவில்லை. கள்ளம் கபடம் இல்லாத ஆள் அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல. புறாவை போல கபடற்றவர்களா, எந்த ஒரு கபடமும் இல்லாம அப்படி ஒரு ஆளா நாங்க இருக்கிறோம். எங்களுடைய நோக்கம் எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். இயேசு கிறிஸ்துவ உங்களிடத்துல அறிவிக்கணும். அவரை உங்களிடத்துல கொடுக்கணும். அதுதான் எங்களுடைய நோக்கம். மற்றபடி வஞ்சகமான போதகமோ, துர்ராசையினால் உண்டாகக்கூடிய போதகமோ, கபடமான போதகமோ எங்கள்கிட்ட கிடையவே கிடையாதுன்னு பவுல் சாட்சி சொல்றார். இப்போ இருக்கிற ஊழியக்காரர்கள்ல எத்தனை பேர் இதன்படி சாட்சி சொல்ல முடியும்? இருக்கிறாங்க. கர்த்தர் கிருபையினால நடத்தப்படுகிற ஊழியக்காரர்கள், உண்மையான தேவ மனிதர்கள், ஆண்டவரால் பயன்படுத்தப்படுகிறவர்கள் இருக்கிறாங்க. நான் அவங்கள குறை சொல்லலை. ஆனால் ஒரு வஞ்சக கூட்டம், ஒரு துராசை கூட்டம், ஒரு கபடமுள்ள கூட்டம், ஓநாய் கூட்டம் எழும்பி பலரை பட்சித்து கொண்டிருக்கிறது. அதற்கு நாம தான் கவனமா இருக்க வேண்டியிருக்கிறது. காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.